ஸ்டாப் லேர்னிங் ஸ்டார்ட் டூயிங். ப்ரோ நீ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், அதை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 100 ரீல்ஸ், ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸ் அதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க. பட் ஸ்டில் நீ ஒரு ஸ்டெப் கூட எடுக்காம இருக்க. இப்ப என் ஃபீல்ல நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வீடியோ போடணும், எது பர்ஃபெக்ட் டைம், எப்படி நான் சூப்பர் எடிட் பண்றது, எது சூப்பர் வீடியோ, எது நல்லா இருக்கு, எது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் போயிடும். அதை பத்தி எனக்கு நாலேஜ் இருக்கு, அது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இருந்தீங்கன்னா லைஃப் டைம் நீங்க ஒரு லேர்னரா தான் இருப்பீங்க. ஆக்ஷன் இல்லைன்னா சேஞ்சஸே வராது. நான் சொல்ல வரது சிம்பிள். ஸ்டாப் ஸ்க்ரோலிங் அண்ட் டேக் ஆக்ஷன். லேர்ன் பண்ணது போதும். நீங்க அதை ட்ரை பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும். ஜெயிக்கிறமோ தோக்குறமோ அது அடுத்த விஷயம். பட் ட்ரை பண்ணிடுங்க. இதெல்லாம் நீ பண்ணாம ஃபுல்லா வீடியோஸ் பார்த்துட்டு, மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு நான் பண்ணணும், அதை நான் ஜெயிக்கணும், அதை நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும்? எப்படி நீங்க அதை பண்ண முடியும்? அதுக்கான ஆக்ஷன் நீங்க எடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணா பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ஓகேவா? நீங்க எது ஒண்ணு பண்ணாலும் நான் பர்ஃபெக்டா பண்ணணும், பர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்க. கடைசி வரைக்கும் அதை பத்தி நினைச்சிட்டு மட்டும் தான் இருப்பீங்க. சோ உங்களுக்கு சேஞ்சஸும் வராது, டைம் மட்டும் தான் வேஸ்ட் ஆகும். பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? பர்ஃபெக்ட் ஸ்டார்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டார்ட் பண்றதுதான் மேட்ரே. அது ஃபிளாப் ஆகலாம், மிஸ்டேக்ல போகலாம், ஒழுங்கா போகாம இருக்கலாம், ரன் ஆகாம இருக்கலாம், என்ன வேணா ஆகலாம். பட் அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் அதை இம்ப்ரூவ் பண்ணி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வே உங்களுக்கு உண்டாகும். சோ ஸ்டார்ட் டுடே பிகாஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் எனிதிங் இஸ் நவ். யூடியூப்ல பாக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.